தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஆண் பெண் வசியம் பாவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வில்வக்கூட்டில் புதைக்கக்கூடியது. வில்வக்கூட்டை முதல்ல ஒன்று எடுத்துக்கணும். அதை சுத்தம் பண்ணி பன்னீர் ஊற்றி அலசி அதை எடுத்து வச்சுக்கணும். அதாவது ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி 2 பாவை, ஆண் பாவை பெண் பாவை, இது செஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அங்கே போய் பார்த்துக்கோம். வணக்கம். இதுக்கு முதல்ல 2 பாவை, அதாவது இது நம்ம வில்வக்கூட்டில் புதைக்கக்கூடியது. வில்வக்கூட்டில் வச்சு அதை நம்ம கோவில்லையோ இல்லை சுடுகாட்லேயோ புதைக்கக்கூடியது. அதுக்கு அவங்கவுங்க ஃபோட்டோ 2 கண்டிப்பாக, அவங்க பெண்ணோட ஃபோட்டோவும் ஆணோட ஃபோட்டோவும் கண்டிப்பாக வேணும். அதை நான் ஃபோட்டோவை கவுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது இன்னொரு ஆளுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது. இது நான் உங்களுக்கு நேச்சலாக போடுறேன். இந்த பாவையை 2 பாவையை செஞ்சிட்டிங்க. அடுத்தது வில்வக்கூடு நம்ம கண்டிப்பாக ஒன்று எடுத்துக்கணும். வில்வக்கூடு அதாவது அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பொம்மையே செய்யணும். வில்வக்கூட்டில் வைக்கிற அளவுக்கு தான் அந்த பொம்மையே நம்ம செய்யணும். வில்வக்கூடு, இந்த வில்வக்கூட்டில் இதை இந்த வில்வக்கூட்டை கட் பண்ணிக்கணும். எப்படின்னாக்கா அப்படியே அந்த இதோடு அப்படியே அறுத்து கட் பண்ணிவிட்டு இந்த வில்வக்கூட்டுக்குள்ளே தான் இந்த பொம்மையை நம்ம வைக்க போகிறோம். அறுத்து கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வில்வக்கூட்டில் நுழையிற மாதிரி அந்த பொம்மையை நம்ம செஞ்சுக்கணும். அவங்க ஃபோட்டோ அவசியம் தேவை. அதை இது பண்ணிக்கணும். அதன் பிறகு தொட்டால் சுருங்கி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து காப்பு கட்டி பிடிங்க. நான் அதாவது செடிக்கிட்ட நீங்கள் இந்த இதுக்கு தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லியே எடுக்கலாம். தப்பு இதுக்காக தான் நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லியே எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வேறு மட்டும்தான் இதில் நமக்கு தேவை. நல்லா வேறு நல்லா கலசி கழுவிட்டு, ஆனால் வேறு அருவாமல் பார்த்துங்க. அதில் நல்லா கமகமகமான நல்லா வாசனை திரவியங்கள் தடவி பூஜை அறையில் வச்சுருங்க. இதை நீங்கள் எல்லாத்தையும் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அதேமாரி நல்ல ஆசான் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு மோகினி யந்திரம் நீங்கள் அதை போட்டு வாங்கிங்க. ஆனால் போடுறவங்க நல்லா ஒரு சித்தி பெற்றவங்களாக பார்த்து இந்த மோகினி யந்திரத்தை போட்டு வாங்கிங்க. அந்த யந்திரத்துலேயும் நல்லா, ஆனால் செம்பில் இருக்கணும். சில பேர் இந்த பேப்பர் மாதிரி உள்ள இதில் போடுவாங்க, அதெல்லாம் வாங்க வேணாம். செம்பில் இருக்கணும். யந்திரம் செம்பில் இருக்கணும், நல்லா உருவைத்திருக்கணும். மோகினி யந்திரம் நான் கடைசியாக கொடுக்குறேன். அப்புறம் ஒரு பானை ஒன்று வாங்கிடுங்க. பானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மோகினியினுடைய படையலை நம்ம வீட்டில் வைக்கணும். எப்படின்னாக்கா மோகினி படையல் இதே போல் ஒரு சிம்பிளாக ஒரு படையல் ஒன்று வச்சுக்கிட்டு முதல்ல நான் பஸ்ட்லேருந்து சொல்கிறேன். எல்லாத்தையும் சின்ன பாவை செஞ்சுக்கிறீங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கிறீங்க. வில்வக்கூட்டை பன்னீர் ஊற்றி அலசிக்கணும். அலசிட்டு பிறகு 2 பாவையும் தூக்கி அதில் வைக்கணும். வாசனை திரவியங்களை கொஞ்சம் ஊற்றணும் அதில். அதுக்கப்புறம் 2 பாவையும் தூக்கி உள்ளே வச்சுட்டிங்க. அப்புறம் ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடணும். தொட்டா சுருங்கி வேறு எடுத்து அது உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் மோகினி மந்திரம் சொல்லணும். இந்த படையெல்லாம் வச்சுட்டு மோகினி மந்திரம் கற்பூரம் எரி நம்ம மோகினி மந்திரம் சொல்லணும். மோகினி மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஹரி ஓம் நமோ பகவதி கௌரி பஞ்சாட்சரி சர்வலோக வசங்கரி ஐயும் கிளியும் சவ்வும் அரசாளும் கல்யாணி தேவி வீரலட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் இன்னார், அந்த பொண்ணு பேரையும் சேர்த்து, இல்லை ஆணாந்தாக்கா அந்த ஆணை பேரை சேர்த்து அதை இன்னார் மகள் இன்னார் எனக்கு வசமானைய சுவாகா. ஆனால் நான் ஸ்க்ரீனில் மந்திரம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை படிக்கூடாது. ஏன்னா அது மோகினி சித்துக்காக படிக்கிறது. அதனால் அதுமாரி படிக்க வேணாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வில்வக்கூட்டோட அந்த பானையில் அந்த வில்வக்கூட்டு கொஞ்சோண்டு விபூதி கொட்டி அந்த பானை கலையை வாங்கி வச்சுருக்கோம். அதை அது உள்ளே வச்சு மேலே ஒரு சிகப்பு துணியோ இல்லை பச்சை துணியோ கட்டி ஒரு ஆற்றங்கரைக்கு நல்லா அருகம்புல் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு அந்த இதை கரெக்டாக போய் வச்சுட்டு சூடம் கொடுத்துட்டு போயிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.